முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே இதுவரைக்கும் கைது செய்யப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க எப்போ கைது செய்யப்படுவாங்கன்ற கேள்விதான் சட்டத்தரணிகள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல தரப்பாலையும் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருது. மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தால் சில நாட்களுக்கு முதல்ல டயனா கமகேவுக்கு எதிராக அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் ஒரு இலங்கை பிரஜை கிடையாது, பிரித்தானிய பிரஜை என்ற அடிப்படையில் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு சில நாட்கள் கடந்திருந்தாலும் கூட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அவரே இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. அரசாங்கத்தை விமர்சிக்கிற நபர்களாக இருந்தால், இல்லாட்டி சாதாரண பொதுமக்களாக இருந்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த மாதிரி பின்வாங்கி இருக்காது, உடனடியாக அந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படையில், விஐபி என்ற அடிப்படையில் தானே இவங்க இதுவரைக்கும் கைது செய்யப்படாமல் இருக்கிறாங்களான்ற கேள்வி தொடர்ச்சியாகவே எழுப்பப்பட்டு வருது. நாட்டில் சாதாரண பிரஜைகளுக்கு ஒரு சட்டம், இந்த மாதிரியான முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்பட்ட நபர்களுக்கு இன்னும் ஒரு சட்டமா என்ற கேள்விகள் கூட எழுப்பப்படுது. என்னன்றதை விளக்கமாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இந்த சம்பவம் என்னென்னு சொல்லி தெரியாதவர்களுக்கு என்ன நடந்தது என்றதை நான் முதல்ல சொல்கிறேன். டயனா கமகே எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி மூலமாக தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றத்துக்கு நியமிக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. ராஜாங்க அமைச்சர் என்ற பதவியும் அவருக்கு கிடைக்குது. இதுக்கு பிறகு சில சர்ச்சையான கருத்துக்களை கடந்த காலங்களில் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. சுற்றுலாத்துறை சம்பந்தமான கருத்துக்கள், குறிப்பாக நைட் லைஃப் இலங்கையில் உருவாக்குறது, இல்லாட்டி கஞ்சாவு சட்ட ரீதியான அனுமதி கொடுக்கறதுன்ற பல சர்ச்சையான கருத்துக்கள் டயனா கமகேவால் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்பவே பலரும் முன்வச்ச ஒரு விமர்சனம் என்னன்னு சொன்னால், மேற்குலக நாடுகளில் இருக்கிற கலாச்சாரத்தை இலங்கையில் திணிக்கிறதுக்கு இவங்க முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ டயனா கமகேட்ட 3 கடவுச்சீட்டுகள் இருக்கு. முதலாவது பிரித்தானிய கடவுச்சீட்டு, மற்றது அரசியல்வாதிகள் பயன்படுத்தக்கூடிய ஒஃபிஷியல் ஒரு உத்தியோகபூர்வமான கடவுச்சீட்டு, ராஜதந்திர கடவுச்சீட்டு என்று சொல்லி மிக முக்கியமான 3 கடவுச்சீட்டுகள் இவங்கள்ட்ட இருக்கு. 2 கடவுச்சீட்டுகள் ஒருத்தருக்கு இருக்க முடியும். ஒரு அரசியல்வாதி, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் என்ற அடிப்படையில் ஒஃபிஷியலா இருக்கிற உத்தியோகபூர்வமான கடவுச்சீட்டையும், ராஜதந்திர ரீதியில் பயன்படுத்தக்கூடிய கடவுச்சீட்டையும் அவங்க வச்சிருக்க முடியும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிரித்தானிய பிரஜையாக இருந்து கொண்டு இவங்க எப்படி இலங்கை கடவுச்சீட்டையும் பயன்படுத்தி இருக்க முடியும் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தாலும் 3 கடவுச்சீட்டுகள் இவங்கள்ட்ட இருக்கு. இது சம்பந்தமா இன்னும் ஒரு வழக்கு விசாரணை தொடர்ச்சியாகவே நடந்து வருது. இந்த வழக்கு விசாரணையின் அடிப்படையில் வெளிநாடு போறதுக்கு, இலங்கையிலிருந்து வெளியேறதுக்கும் டயனா கமகேவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஓஷல ஹீரத் என்ற நபர், இவங்க ஒரு பிரித்தானிய பிரஜை, இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாது. இலங்கையின் சட்டத்தின்படி ஒரு வெளிநாட்டு பிரஜை பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வகிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க இலங்கை பிரஜையா வெளிநாட்டு பிரஜையான்றது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. சமூக செயற்பாட்டாளர் ஓஷல ஹீரத் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை இது சம்பந்தமாக பதிவு செய்கிறாரு. போன வருஷம் அக்டோபர் மாதத்தில் இந்த வழக்கோட தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட போதுமான ஆதாரங்கள் கிடையாது என்ற அடிப்படையில் அந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டிருந்தது. இப்போ திரும்பவும் அந்த ஓஷல ஹீரத் என்ற சமூக செயற்பாட்டாளர் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு பதிவு செஞ்சதுக்கு பிறகுதான் சில நாட்களுக்கு முதல்ல இந்த மிக முக்கியமான தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் ஒரு பிரித்தானிய பிரஜை, இலங்கை பிரஜை என்றதை உறுதிப்படுத்துறதுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு தவறு இருக்கிறாங்க. இதனால பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாது என்ற தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பு அறிவிக்கும் போது நீதியரசர் ஜெகத் சில்வா சொன்ன சில மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பிரித்தானிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி கொண்டுதான் பிரித்தானிய கடவுச்சீட்டு தன்னிட்ட இருக்குன்ற விஷயத்தை டயனா கமகே ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர் ஒரு வெளிநாட்டு பிரஜை, பிரித்தானிய பிரஜை. அதே நேரம் 2014 ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி, 10 வருஷங்களுக்கு முதல்ல பிரித்தானிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி கொண்டுதான் டயனா கமகே இலங்கைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறாங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு முறையற்ற விதத்தில் ராஜதந்திர கடவுச்சீட்டையும் அவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு இலங்கை பிரஜையா இருக்கிற நபர் வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ற பட்சத்தில் உடனடியாக தானாவே இலங்கை பிரஜா உரிமைன்றது ரத்து செய்யப்படும். அந்த அடிப்படையில் டயனா கமகேட இலங்கை பிரஜா உரிமையும் ரத்தாகி இருக்கு. ஆனால் அதை மீறி அவங்க இலங்கையில் தங்கி இருந்திருக்கிறாங்க, இலங்கையில் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குடிவரவு குடியகழ்வு சட்டத்தை டயனா கமகே மீறி இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் அதிகாரிகளுக்கு அவரை கைது செய்யறதுக்கான போதுமான சட்ட ஏற்பாடுகள் இருந்தது. அப்படி இருந்தும் கூட அதிகாரிகள் அவரை கைது செய்யாமல் தவறு விட்டதுக்கான காரணம் என்னென்ற கேள்வியும் நீதியரசரால் எழுப்பப்பட்டிருந்தது. அதே நேரம் ஏற்கனவே இதுக்கு முதல்ல நடந்த இன்னும் ஒரு வழக்கு விசாரணையில் கொழும்பு பிரதம நீதவானால
குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சொல்லப்பட்டது கைது செய்யறதுக்கான போதுமான அதிகாரங்கள் இருக்கு, சட்ட ஏற்பாடுகள் இருக்குன்னு சொல்லி. அப்படி அறிவிக்கப்பட்டிருந்த பின்புலத்திலையும் கூட குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரை கைது செய்யறதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறாங்க. இது ஏன் என்ற சந்தேகம்தான் இப்ப பலராலையும் எழுப்பப்பட்டு வருது. இந்த அடிப்படையில் சிவில் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் சிலரும் சில சட்டத்தரணிகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் திரும்பவும் ஒரு முறைப்பாட்டை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதில் சுட்டி காட்டப்படுற இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இரட்டை பிரஜா உரிமை இருக்கக்கூடிய 10 நபர்கள், 10க்கும் அதிகமான நபர்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிச்சு வரதா சொல்லப்படுது. இதுக்கு முதல்ல கடந்த காலத்துல முன்வைக்கப்பட்ட இன்னும் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, ஒருத்தர் இல்லாட்டி ஒரு சிலர் தமிழர்களும் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது. உறுதியான ஆதாரங்கள் கிடையாது. இப்போ இந்த சட்டத்தரணிகளோட கருத்துப்படி 10க்கும் அதிகமான உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை பிரஜா உரிமை உடையவர்கள் என்றது சுட்டி காட்டப்பட்டிருக்கு. டானா கமகே ஏன் கைது செய்யப்படணும் என்றதுக்கான மிக முக்கியமான சில காரணங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு இந்த முறைப்பாட்டில். முதலாவது, அரசியலமைப்பு மீறப்பட்டிருக்கு. என்று சொன்னா, இலங்கையினுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிநாட்டு பிரஜை இலங்கையிட தேர்தலில் வாக்களிக்கவும் முடியாது, போட்டியிடவும் முடியாது. அதை மீறி இவங்க செயற்பட்டிருக்கிறாங்க. அரசியலமைப்பு மீறப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட முடியும். இரண்டாவது, இலங்கையினுடைய குடிவரவு குடியகல்வு சட்டத்தை மீறி டானா கமகே செயற்பட்டிருக்கிறாங்க. அதிகமான காலம், கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் இலங்கையில தங்கி இருந்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையிலையும் அவரை கைது செய்ய முடியும். ஆனால் இதுவரைக்கும் அவர் கைது செய்யப்படலை. அடுத்து, பொது சொத்து சட்டத்தின் கீழையும் அவரை கைது செய்ய முடியும். இலங்கையில வரி செலுத்துற மக்களோட வரிப்பணம் ஒரு வெளிநாட்டு பிரஜைக்காக செலவிடப்பட்டிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாட்டி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பதவி என்றது சாதாரணமானது கிடையாது. எரிபொருள், வாகனம், அவங்களுடைய மற்ற செலவுகள் சொல்லி எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொள்றது இலங்கையில் இருக்கிற வரி செலுத்துற மக்கள் தான், வரிப்பணம் தான் அதுக்காக செலவிடப்படுது. சிலர் நினைக்கலாம், எனக்கு போதுமான சம்பளம் கிடையாது, நான் வரி செலுத்துற நபர் இல்லைன்னு சொல்லி. அப்படி கிடையாது. இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரஜையும் ஏதோ ஒரு வகையில வரி செலுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. சாதாரணமா வாங்குற அரிசி, சீனி, பருப்புல இருந்து எல்லாத்துக்குமே இலங்கை பிரஜைகள் வரி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படி சேகரிக்கப்படுற பணம் எல்லாமே எப்படி இந்த மாதிரி பிழையான விதத்தில் செலவு செய்யப்பட்டிருக்கு என்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த சட்டத்தரணிகள். இந்த அடிப்படையில் பொது சொத்து சட்டத்தின் கீழையும் இவரை கைது செய்ய முடியும். ஆனால் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. அடுத்த, போலி ஆவணங்களை சமர்ப்பிச்சன்ற அடிப்படையிலையும் தண்டனை சட்டக்கோவையின் கீழையும் அவரை கைது செய்யறதுக்கான அதிகாரங்கள், சட்ட ஏற்பாடுகள் இருந்தும் கூட குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏன் கைது செய்யறதிலிருந்து பின்வாங்குறாங்கன்ற கேள்விதான் இந்த சட்டத்தரணிகளும் சிவில் செயற்பாட்டாளர்களும் அரசியல்வாதிகளும் தொடர்ச்சியாகவே முன்வச்சு வராங்க. இதே ஒரு சாதாரணமான பிரஜையா இருந்தா சட்டம் வேற விதமா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ ஒரு விஐபி, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் என்ற அடிப்படையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கு. குறிப்பா குற்ற புலனாய்வு திணைக்களம் கூட அரசியல்வாதிகளுக்கு ஏற்ற வகையில தான் செயற்படுது என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கல, இந்த முறைப்பாட்டை பதிவு செஞ்சிருக்கிற சட்டத்தரணிகள் முன் வச்சிருக்கிறாங்க. டானா கமகே கைது செய்யப்படுவாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.